அன்பான தேவஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியில் தேவனுடைய விசுவாசிகளின் உடைமைகளெல்லாம் வேலையிடப்பட்டு காக்கப்படுகிறது. தேவன் தன்னையும் தன் குமாரனையும் விசுவாசிப்பவர்களின் வீட்டையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி போட்டு பாதுகாக்கிறார் என்று சாத்தான் வாக்கு மூலம் கொடுத்திருப்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைய செய்தியிலே நாம் 3 உதாரணங்களை இதற்காக பார்க்க போகிறோம். ஒன்று எலிசா, பேதுரு சிறுவையிலிருந்து எப்படி அவருடைய தூதரை அனுப்பி அவர்களை அவர் காப்பாற்றினார். அடுத்தது தன்னுடைய குமாரனாகிய குழந்தை இயேசு வந்த பொழுது எப்படி அவரை காப்பாற்றினார். இதிலிருந்து தேவன் எப்படி தன்னுடைய விசுவாசிகளை, தனக்கு வேண்டியவர்களை காப்பாற்றுகிறார் என்று தெரியும். யோபு 1:7-10 வரை வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாரையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இந்த வசனங்களில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் என்னவென்றால், ஒன்று, விசுவாசிகளின் உடைமைகளை தேவன் பாதுகாக்கிறார். அவருக்கு விசுவாசிகளாகி அவருக்கு ஊழியம் செய்யும் போது அவர் ஊழியக்காரர்களை புறம்பை தள்ளிவிடுவதில்லை, கண்டுகொள்ளாமல் இருப்பது. அது மனிதனுடைய தன்மை. தேவனுடைய தன்மை அப்படி கிடையாது. விசுவாசிகளின் உடைமைகளை தேவன் பாதுகாக்கிறார். இது நிமித்தம் எந்த விதமான உளைச்சலும் இன்றி ஊழியம் செய்ய முடிகிறது. ஊழியக்காரனின் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவருடைய சம்பத்தும் விருத்தி அடைவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. சாத்தான் அழிப்பதற்கு முயற்சி செய்வான், ஆனால் தேவன் அதை பெருக பண்ணுவதற்கான காரியத்தை செய்கிறார். சாத்தான் உண்மையான ஊழியக்காரனை தொட வேண்டுமானால் தேவனுடைய உத்தரவை பெற வேண்டியது இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது உங்களை தேவனுடைய ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஊழியக்காரனாக மாறிவிடுகிறீர்களோ, நீங்கள் எப்பொழுது அவருடைய விசுவாசியாக மாறிவிடுகிறீர்களோ, அவருடைய ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார். அது மட்டுமின்றி அவர் உம்முடைய ஊழியக்காரனுடைய எல்லா தேவைகளையும் தேவன் பூர்த்தி செய்கிறார். ஒரு குடும்பத்தில் ஒருவன் தேவனை அறிகிறவனாகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாகவும் விசுவாசியாகவும் இருப்பானே, ஆனால் அந்த ஒருவனுடைய எல்லா உடைமைகளையும் தேவன் வேலி போட்டு காக்கிறார் என்று இதிலிருந்து அறிய முடியும். தேவன் அடுத்ததாக பார்க்கிறோம், தன்னை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளின்படி ஊழியம் செய்பவர்களை, நிறைய பேர் ஊழியம் செய்ய வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளின்படி ஊழியம் செய்ய வேண்டும், அதுதான் ஊழியம். அப்படிப்பட்ட ஊழியம் செய்பவர்களை சதா காலங்களிலும் அக்னிமயமான தேவனுடைய சேனைகளால் பாதுகாப்பு அளிக்கிறார் என்பதை இந்த நிகழ்விலிருந்து வெளிப்படுத்துகிறார். அங்கு ஒரு நிகழ்வை சொல்லுகிறார். தன்னுடைய தீர்க்கதரிசியான எலிசாவை எப்படி சிறிய ராஜாவினுடைய இராணுவம் முற்றுகை போட்ட போது அங்கு என்ன நடந்தது, அந்த எலிசா தனி மனிதனை அவர் எப்படி காப்பாற்றினார், அவருக்கு எப்படி அவர் உடைமைகளை அவர் வேலியிட்டு காப்பாற்றினார் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக பார்க்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6:11-18 வரை வாசிப்பீர்களேயானால், இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை,
என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்து, இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின் அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன அறிகிறோம் என்றால், எலிசா, எலியா போன்ற உண்மையான தீர்க்கதரிசிகளை சதா காலங்களிலும் ஆவிக்குரிய அக்கினிமயமான தேவனுடைய சேனைகளை அனுப்பி காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது நீங்கள் உண்மையான ஊழியம், அதாவது ஆவியிலேயே நீ அவரோடு ஒன்றி போவீர்களேயானால் உங்களை சுற்றி அக்னிமயமான அவருடைய சேனைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இன்னும் கூட தேவனுடைய கட்டளையின்படி நடந்து தேவ ஊழியம் செய்கிறவர்களை சதா காலங்களிலும் ஆவிக்குரிய அக்னிமயமான கோட்டையில் வைத்து அவர் காப்பாற்றுகிறார். இதிலிருந்து அறிகிறோம். எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு உடனே கிரியைகளை செய்தது போல உண்மையான ஊழியர்களின் எல்லோருடைய விண்ணப்பங்களையும் செவி கொடுத்து உடனே அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறார். ஊழியக்காரர்களுக்கு மட்டும் அவர் டைம் கொடுப்பதில்லை. ஏனென்றால் அந்த ஊழியக்காரன் அவருக்காக வேலை செய்கிறவன். ஆகவே அந்த டைம் லிமிட்டெல்லாம் கிடையாது. கேட்ட உடனே அவர் செவி கொடுத்து அதுக்கான காரியங்களை செய்கிறார். எனவே உலக பிரகாரமான எந்த காரியங்களையும் கண்டும் நீங்கள் கலங்காமல் ஊழியம் செய்யுங்கள். உங்கள் மனதிற்குள்ளாக இருக்க வேண்டும், தேவன் என்னுடைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார், எல்லா காரியங்களையும் காப்பாற்றி கொள்வார். நீங்கள் அதற்காக போய் வருத்தப்பட தேவையில்லை. நீங்கள் தேவனுக்கு ஒரு உண்மையான ஊழியத்தை செய்யுங்கள். உங்கள் மூலமாக ஆத்மாக்களை கொண்டு வந்து அவருக்கு சேருங்கள். இனி புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் அவருடைய உண்மையான ஊழியர்களான அப்போஸ்தலர்களை தன் தேவதூதர்களை அனுப்பி இக்கட்டுகளில் இருந்து விடுபட்டார் என்ற ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இது ஏரோது மன்னன் உடைய காலத்தில் நடந்தது. பெரிய ஏரோது என்று சொல்லக்கூடியவர் கிறிஸ்துவிற்கு முன்னால் 34 கிறிஸ்துவுக்கு பின்னால் 4 வரை ஆட்சி செய்தவர். ஏரோது அந்திப்பா என்பவன் கிறிஸ்துவுக்கு பிறகு 4 39 வருஷம் வரை ஆட்சி புரிந்தவன். ஆகையால் இது அந்த பெரிய ஏரோதினுடைய மகனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அக்காலத்தில் ஏரோது ராஜா அந்த யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக அவன் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களை பிடித்து சிறையிலே போட்டு கொலை செய்யவும் செய்தான் என்ற ஒரு நிகழ்வு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்போஸ்தலர் 12 1-6 வரை வாசிப்பீர்களேயானால், அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி
அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பேதுருவை பிடித்து சங்கிலி போட்டு கட்டி வச்சுட்டான், 4 அடுக்கு காவல் போட்டு. எப்படி இது இந்த பண்டிகை நாள் முடிந்த பிறகு அவனை எல்லோருக்கும் முன்பாக கொண்டு வந்து, பாருங்கள் யூதர்களே, நீங்கள் விரும்பாதவனை நானும் விரும்பவில்லை என்று அவனை கொலை செய்யலாம் என்று அவன் திட்டம் போட்டிருந்தான். ஆனால் உண்மையாக நடந்தது என்ன? தப்புவதற்கேற்ற வழி தெரியாமற் போலதினால் பேதுருவும் தன் எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு கர்த்தரின் கிருபையின் மீது உள்ள விசுவாசம் உள்ளவனாய் காவலர்கள் நடுவே படுத்து அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். இந்த பிரச்சனையில் நான் 2 நாள் கழித்து நம்ம வெளியே கொண்டு வந்து கொல்ல போகிறான்னு பேதுருவுக்கும் தெரிகிறது. உறக்கம் வருமா? ஆனால் அவன் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தான். ஏன்? அவனுக்கு தெரியும், எனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது என்பது என் தேவனுக்கு தெரியும், அவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஆகையால் எனக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் அவர் அருள்வார் என்று எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல் வைத்துவிட்டு அவன் அமைதியாக தூங்கி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 12:7-10 வரை. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இங்கு நடந்த சம்பவங்களை பேதுரு தனக்கு அனைத்தும் உண்மை என்றும் கர்த்தரால் தான் காக்கப்பட்டதை அறிந்து மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டிற்கு போனான். இவன் என்ன பண்ணிட்டான்? கொஞ்ச நேரம் வரை அவன் ஒன்றுமே தெரியல, ஏதோ சொப்பனத்தில் நடக்கிறது மாதிரி இருக்குது. தூதன் வரான், எழுப்புறான், சன்னிகளெல்லாம் எழுந்துக்கிறது, கதவுகளெல்லாம் திறக்கிறது, சினிமாவில் நடக்கிறது போல் இருக்கிறது. இதெல்லாம் ஏதோ சொப்பனை நடக்கிறது என்று நினைத்து கொண்டான். ஆனால் அந்த வீதிக்கு வந்த பிறகு எப்பொழுது அந்த தூதன் அவனை விட்டு போனாகோ அவனுக்கு உண்மை தெரிந்து விட்டது. ஓ, தேவன் தன் தூதனை அனுப்பி தன்னை காப்பாற்றியிருக்கிறான் என்ற உடனே அவன் மார்க்குவின் தாயாகிய மரியாள் வீட்டிற்கு போனான். அங்கே என்ன நடந்தது என்னதை பாருங்கள். அப்போஸ்தலர் 12:11-16 வரை வாசிப்பீர்களே. ஆனால் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளேயோடி, பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள், நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். பேதுருவை கண்டவுடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எப்படி 4 அடுக்கு காவல்,
அந்த தூதர்களெல்லாம் அங்கு இருக்கிறார்கள், அந்த சேவகர்களெல்லாம் இருக்கிறார்கள். அதிலிருந்து தப்பி வாரதே முடியாத காரியம். அப்படி உள்ள சிறையில் இருந்தவன் தன் முன்னால் வந்து நிற்கிறான் என்று அவர்கள் பார்க்கும் பொழுது அங்கு இருந்தவர்கள்லாம் ஜெபம் பண்ணியே கொண்டிருந்தவர்கள்லாம் ஒரே பிரமிப்பு. தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்து அவர்கள் தேவன் மேல் உள்ள மகிமையும் மதிப்பும் மிகவும் கூடுதலாகிவிட்டது. இன்னும் பொழுது விடிந்த பின்பு சிறையில் நடந்ததை யாரும் அறியாதபடிக்கு நடந்த விபரீதத்தால் காவற்காரரை ஏரோது கொலை செய்தான். இப்படியெல்லாம் நடந்து விடிய காலத்தை வந்து பார்த்தாங்க, எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் உள்ள ஆள் இல்லை, கதவு திறந்திருக்கு, சங்கிலிகள் உடைந்து இருக்கிறது. அவன் அந்த மன்னனுக்கு யோசிக்கக்கூடிய புத்தியே இல்லை. அவன் ஒரு ஏரோது வம்சம், அதாவது ஏசா வம்சத்தை சேர்ந்தவன், ஏதோமியன். அவனுக்கு இது எப்படி நடந்தது, எப்படி நடந்திருக்க கூடும் என்று கூட அவனால் யோசிக்க பார்க்காமல் அங்கு வேலையில் அமர்த்தப்பட்டிருந்த எல்லா காவலர்களையும் அவன் கொன்று போட்டான் என்று தெரிகிறது. மேலும் அப்போஸ்தலர் பவுலடிகளார் அநேக தருணங்களில் தேவனால் காப்பாற்றப்பட்டு வந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் கடைசியில் ரோமாபுரிக்கு போகிறதுக்கு முன்னால் கூட ஒரு கப்பல் போனது, கப்பல் உடைந்து போனது, ஒரு பகுதியை பிடித்து கொண்டு அவர் கரையேறுகிறாங்க எல்லாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் யோவான் பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டும் அவர் உயிர் சேதமின்றி அநேக சபைகளை நிறுவினார் என்றும் பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர்களில் மரிக்காமல், இரத்த சாட்சியாக மரிக்காமல் இயற்கையான மரணத்தை எய்திய ஒரே ஒரு ஆள் தான் யோவான். அவருடைய அன்பான சீடன் யோவான். அவனை கம்ப்ளீட்டாக காப்பாற்றி அநேக சபைகளை அந்த யோவான் மூலமாக அவர் நிறுவினார் என்று வாசிக்கிறோம். அடுத்தது, தேவ சித்தப்படி அப்போஸ்தலர்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தது போக வேறு எந்த நிலையிலும் ஊழியக்காரர்கள் பாதுகாக்கப்பட்டனர். அந்த 11 சீடர்கள், அதாவது 10 அப்போஸ்தலர்கள், 1 யோவான், 1 யூதாஸ்கரியோத், 10 அப்போஸ்தலர்களும் மரிப்பதற்கு தேவனே ஒப்பு கொடுத்தார். அதுபோக மீதி உள்ள எந்த ஊழியக்காரரையும் அவர் கைவிட்டதாக தெரியவே இல்லை, இங்கேயும் கைவிட்டதாக இல்லை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஸ்தோவானுடைய கதையை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் தெரியும். அவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவர்கள் மிகவும் டார்ச்சர்ஸ் பண்ணி கொலை செய்தார்கள். பேதுருவை சிலுவையில் தலைகளாக அடித்தார்கள். ஆந்திரோவை மரத்திலே வைத்து வாரியினால் அடித்து பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார்கள். பர்தமையிலே உயிரோடு போலுரித்தார்கள் என்று சில இடங்களில் சொல்லுகிறார்கள். சில இடங்களில் அவரை சிரச்சேதம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு சீடர்களையும் விதவிதமாக அவர்கள் கொண்டார்கள். அதை இயேசு அனுமதித்தார். ஏனென்றால் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அங்கு வெளிப்படுத்தினார். இந்த அப்போஸ்தலர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து போனதை, அதாவது அவருடைய தேவனுடைய குமாரன், அவரே தேவன், அவராக எழுந்து போனதை கண்டிராமல் இருந்திருந்தால் தன் உயிருக்கு சேதம் வரும்படியாக அவர்கள் அந்த தண்டனையை ஏற்று நின்றிருக்க மாட்டார்கள். நீ என்ன எப்படினாலும் கொல்லு, பரவாயில்ல, ஆனால் நான் கண்டது உண்மைதான், இயேசு தேவனுடைய குமாரன், அவர் உயிர் தெழுந்து போனதை நான் கண்டேன் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். அவர்கள் இரத்த சாட்சியாக இருந்தார்கள். அதற்காகவே அவர்களுடைய மரணத்தை தேவன் அனுமதித்தார். இனி இயேசு கிறிஸ்து பூமியில் அவதரித்த போது யூதேயாவின் தேசாதிபதியாக இருந்த ஏரோது சாஸ்திரிகளாலும், கிழக்கே இருந்து வந்த சாஸ்திரிகளாலும், வேத பண்டிகர்களாலும், தீர்க்கதரிசிகளாலும் முன்னறிவிக்கப்பட்ட யூதாவின் ராஜா பிறந்து விட்டார் என்பதை கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் மூலம் உறுதி செய்த நிலையில் அந்த குழந்தை இயேசுவை கொல்ல ஏரோது ராஜா எடுத்த எல்லா முயற்சிகளையும் தேவன் தோற்கடி தன் மகனை காப்பாற்றினார். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜா ஒருவர் தோன்றுவார். அந்த யூதாவின் ராஜா எப்பொழுது தோன்றுவார் என்னங்கிற காரியமெல்லாம் ஏரோதுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் கிழக்கே இருந்த அந்த சாஸ்திரிகள் நட்சத்திரத்தினால் வழிகாட்டப்பட்டு வந்தார்கள்.
அவர்கள் எப்பொழுது எருசலேம் அடைந்தார்களோ அவர்களுக்குள் சாத்தான் விளையாட ஆரம்பித்து விட்டான். சாத்தான் அவர்களை பார்த்து சொன்னார், ஏய், நீங்கள் ராஜாவை தேடி போகிறீங்க, ராஜாவை தேடி போகிறவங்க ராஜா இருக்க அரண்மனைக்கு போகணுமா, இல்லை நட்சத்திரம் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போனால் அங்கே போகணுமா என்று குழப்பினதின் நிமித்தமாக அவர்கள் ஏரோது ராஜாவிடம் போய் யூதாவின் ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்கள். அவ்வளவுதான். ஏரோது இனி எவ்வளவோ கஷ்டத்துக்கு இடையிலேயே அவன் கால்பந்து தேசாதிபதியாக இருக்கிறான். அதற்கு போட்டியாக ஒரு யூதாவின் ராஜா பிறந்தார். தன்னுடைய பதவியும் தன் பின்னால் வரக்கூடிய தன் சந்ததியாரின் பதவியும் பறிபோய் விட்டு விடுமே என்ற ஒரு கலக்கத்திலே அவனும் அவனை சார்ந்தவர்களும் எப்படி இந்த ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை தன்னுடைய சாஸ்திரிகள், வேதபாண்டியர்கள் இவர்களை எல்லாம் வைத்து ஆராய்ந்து நீங்கள் முதலில் கண்டறியுங்கள் என்று சொன்னான். அப்படி சொன்ன பொழுது நீங்கள் அந்த பெத்லகேம் நம்ம ஊரில் பிறந்தால் அங்கே தான் பிறந்திருக்கணும். மீகா 5:2 கோட் பண்ணி மீகா தீர்க்கதரிசி 5வது அதிகாரம் 2வது இடத்தை வாசிப்பீர்களேயானால் தெரியும். மீகாவில் ஸ்ரீவளாகிய பெத்லகேமி உன்னிலிருந்து சீயோனை ஆளக்கூடிய ராஜாவே புறப்பட்டு வருவார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கும். இவைகளையெல்லாம் கோட் பண்ணி அவர்கள் சொன்னவுடன் அவனுக்கு கலக்கம் உண்டாகி அவன் அந்த சாஸ்திரிகளை அழைத்து, நீங்கள் போய் முதலில் பார்த்துவிட்டு வந்து என்னிடம் சொல்லுங்கள், நான் வந்து தரிசனம் செய்கிறேன் என்று சொல்லி அனுப்புவான். உண்மையிலே தரிசனம் செய்வதற்கில்லை, அவன் அந்த குழந்தையை கொன்று போட வேண்டும், தனக்கு எதிராளியாக வரக்கூடியதை உயிரோடு வைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செய்தான். இது தேவன் அறிவார். மத்தேயு 2:1-8 வரை வாசிப்பீர்களேயானால், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏன் என்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். இந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்த அந்த சாஸ்திரிகள் அவர்களுடைய அந்த முட்டாள்தனமான நடவடிக்கை உணராதிருந்தார்கள். என்றாலும் அவர்கள் வெளியே வந்தவுடன் அந்த நட்சத்திரம் பழையபடியும் அவர்களுக்கு தோன்றி அவர்களை இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கக்கூடிய இடத்திற்கு வழிகாட்டியது என்று போடப்பட்டிருக்கும். மத்தேயு 2:9-11 வரை வாசிப்பீர்களேயானால், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அடுத்ததாக தேவன் தன் குமாரனை எப்படி காப்பாற்றினார்?
அவர் கொண்டு சொல்ல இவனுக்கு சொப்பனத்தில் அதை சொல்ல என்னெல்லாம் செய்தார் என்பதை பார்க்கலாம். 1, ஏரோதிடம் திரும்ப போக வேண்டாம் என்று சாஸ்திரிகளை சொப்பனத்தில் எச்சரித்து வேற்று பாதையில் அனுப்பிவிட்டார். அது 1. மத்தேயு 2:12-13. அடுத்ததாக பெத்லகேமிலிருந்து நாசரேத்துக்கு அனுப்பினார். அதன் பிறகு ஏரோது அந்த மரியாளின் கணவனுடைய கனவில் தோன்றி அவன் கொல்ல போகிறவன் ரெடியாக வரான், இப்போ வந்து கொன்று போட்டுருவான், பிள்ளைகளெல்லாம் கொல்லுவதற்காக வருகிறான், நீ குழந்தை எடுத்துக்கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போ என்று சொல்லுவார். மத்தேயு 2:12-13. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அப்படி போனவனே திரும்பவும் வர சொல்லுவார். அவர் என்னெல்லாம் பிளான் பண்ணி எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்னு பாருங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்கு. ஏரோது ராஜா மரித்த பிறகு யோசேப்பை திரும்பவும் யூதாவுக்கு வர சொல்லுவார். மத்தேயு 2:19-21 வரை வாசிப்பீர்களே, ஆனால் தெரியும். ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். கடைசியில் அப்போது அங்கு இருக்கக்கூடிய அந்த ராஜா ஏரோதுனுடைய வம்சத்தை சேர்ந்தவனால் அவனுடைய மகன் என்பதால் ஒரேடியாக அந்த யோசேப்பை நீ இவன் எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நாசரேத்துக்கு போய்விடு, கலீலியா தேசத்திற்கு போய்விடு என்று அனுப்பி வைத்து அந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றினார் என்று இதிலிருந்து தெரிகிறது. தன்னுடைய குழந்தையின் உயிரை காப்பாற்றுவதற்காக என்னென்ன வேலைகளெல்லாம் தேவன் செய்ய வேண்டியிருந்தது. சொப்பனத்திலும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அநேக காரியங்களை பரிமாற வேண்டிய தேவை இருந்தது. இல்லை என்றால் அந்த ராஜா விட்டிருக்க மாட்டான். அவன் பெத்லகேமில் உள்ள எல்லா 2 வயதுக்குள்ள ஆண் குழந்தையெல்லாம் கொண்டு போட்டான் என்று வேதம் சொல்லத்தில் எழுதியிருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் 3 பேருடைய காரியங்களை பார்த்தோம். ஒன்று, எலிசாவை அக்னி கோட்டைக்குள் வைத்து காப்பாற்றினார். அடுத்ததாக இவன் யார், நம்ம ஏரோது பேதுருவை சிலுவையில் மரித்து போகாதபடிக்கு அவனை காப்பாற்றி கொண்டு சேவவரிடத்துக்கு சேர்த்தார் என்று பார்த்தோம். அடுத்ததாக தன்னுடைய குமாரனை ஏரோது கையில் அகப்படாமல் இருப்பதற்காக அவராகவே முன்னெடுத்த காரியங்களை பார்த்தோம். இவைகளையெல்லாம் இவர்களுக்கு செய்வாரானால் எல்லா ஊழியக்காரர்களுக்கும் செய்வார், எல்லா விசுவாசிகளுக்கும் செய்வார். எல்லா விசுவாசிகளும் ஒரு வகையில் அவருடைய ஊழியக்காரர்கள். ஆகையால் நான் விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். ஆனால் மேலும் மேலும் உங்கள் ஊழியத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கு, ஆனால் உங்களுடைய ஊழியம் தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தையை வழியும்படியே தான் இருக்க வேண்டும். அதை மாற்றி நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதில் பிரயோஜனம் இல்லாமல் போகும். எனிவே, இதிலிருந்து நான் சொன்ன காரியங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நிலை ஏற்பட வேண்டும். தேவன் என்னை காப்பாற்றுகிறார், நான் தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது தேவன் என்னை காப்பாற்றுகிறார். இந்த மனநிலை உங்களுக்கு வருமையானால் இந்த செய்தியை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அன்பான பிதாவே, மெய்ப்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாட வழி நடத்தும் ஆவியானவரே, இந்த செய்தியில் நான் சொன்ன காரியங்களையும் நீர் அவர்களை வெளியிட்டு அவர்களையும் அவருடைய எல்லா உடைமைகளையும் வெளியிட்டு காப்பாற்றுகிறீர். அவர்கள் மேல் கரிசனை உடையவராக இருக்கிறீர். அவர்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கிறீர் என்பதை அவர்கள் உணரும்படியான இதயத்தை அவர்களுக்கு கொடும். அப்படி நீங்கள் அந்த இதயத்தை கொடுக்கும் பொழுது நான் சொன்ன காரியங்கள் அவர்களுக்கு புரிந்திருக்கும். இந்த விதமான ஒரு தெம்பான காரியம் மனதில் வரும் பொழுது முறையான ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும். தேவன் அதை உங்களுக்கு செய்ய போவதற்காக அவருக்கு கோடான கோட நன்றிகள். ஆமேன்.